வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுது. கரெக்ட் டைமில் கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுறவங்க தான் ஃப்யூச்சரில் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வெப்3 இராவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிப்டோ, மெட்டாவர்ஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் வேர்ல்டே மாற்றிட்டே இருக்குது. இந்த மாதிரி வெப்3 எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் ப்ராஜெக்டர்ஸ். ப்ராஜெக்டர்ஸ் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலே ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த எக்கோசிஸ்டோட யூட்டிலிட்டி டோக்கன் தான் டெஸ்ட் டோக்கன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் டெஸ்டோட எக்கோசிஸ்டம், மேனேஜ்மெண்ட், டெஸ்ட் டோக்கன், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அஃபிலியேட் ப்ரோக்ராம், இன்கம் பிளான், ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ப்ராஜெக்டர்ஸோட கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் இது ஒரு நார்மல் கிரிப்டோ ப்ராஜெக்ட் இல்லை. இது ஏஐ, கேமிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், பேமெண்ட்ஸ், மெட்டாமாஸ் மாதிரி பல செக்டர்ஸில் ப்ராஜெக்டுகள் டெவலப் பண்ணிட்டு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸில் சில ஆல்ரெடி லைவாக இருக்குது. இன்னும் சில ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் கிரிப்டோ ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் பல ப்ராஜெக்ட்ஸ் ரோட் மேப் மட்டும் காணுவாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ரியலாக மார்க்கெட்டுக்கு வராது. ஆனால் ப்ராஜெக்ட் டெஸ்ட் அப்படி இல்லை. இந்த கம்பெனி ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் இது வேற லெவல் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் பில்டு பண்ணதுக்கு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் டெக்னாலஜி டீமும் ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ராஜெக்ட் டெஸ்டோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. இப்போ நம்ம இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீமை பற்றி பார்க்கலாம். கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் அபுபக்கர் சித்திக். அவர் யூஏயில் செட்டில்ட் ஆன ஒரு மலையாளி ஆண்டர்பிரனர். கம்பெனியோட டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் ரஞ்சித் கே ராபர்ட். பிளாக் செயின் டெக்னாலஜியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன். கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணதிலும் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் ஹெட் டாக்டர் கெவின் டி புலிக்கல். அவர் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட்டும். இவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஷிப் இருக்கிறதுனால கம்பெனி ஷார்ட் டைமில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைவ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ப்ராஜெக்ட் டெஸ்ட் கிட்ட கேம்ஸ் ஹப், டெஸ்ட் சேட்டு, டெஸ்ட் ஜாக்பாட், டெஸ்ட் டோக்கன், டெஸ்ட் ஸ்போர்ட்ஸ், அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி பல லைவ் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இது ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை, இது ஆல்ரெடி ஒர்க்கிங் எக்கோசிஸ்டம். அதனால நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் டோக்கன் பற்றியும் கிறிஸ்கெயில் பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் டோக்கனை பற்றி பார்க்கலாம். டெஸ்ட் டோக்கன் தான் இந்த கம்ப்ளீட் எக்கோசிஸ்டோட யூட்டிலிட்டி டோக்கன். இது பிஎன்பி ஸ்மார்ட் செயின் BP20 நெட்வொர்க்கில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டோக்கன் கோயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால யாருக்கு வேணாலும் இந்த டோக்கனை எப்போவே பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியும். அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டோட ஒரு பெரிய மைல்ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். யூனிவர்சல் பாஸ்ன்னு சொல்கிற பிரமுக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் கிறிஸ்கெயில் ப்ராஜெக்டர்ஸோட ஒஃபிஷியல் பிராண்ட் அம்பாசிடராக ஜாயின் பண்ணிக்காரு. அவங்க தான் டெஸ்ட் டோக்கனை கோயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணுறது. ப்ராஜெக்ட் டெஸ்ட்டுக்கு லீட்ஸ் ரிலையன்ஸ்ன்ற பேரில் ஒரு கிரிக்கெட் டீம் கூட இருக்குது. அதனால தான் கிறிஸ்கெயில் இதோட ஒரு பிராண்ட் அம்பாசிடராகி வந்துடுச்சு. நம்ம கிரிக்கெட் டீமோட கேப்டன் ஃபார் டுப்ளசி அண்டு கோச்சு ஹெர்ஷல் கிப்ஸ். இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இது எத்தனை பெரிய லெவல் ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்டர்ஸோட லைவ் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். முதல் ப்ராஜெக்ட் கேம்ஸ் ஹப். ப்ராஜெக்டர்ஸ் ஆல்ரெடி 4 பிளாக் செயின் பேஸ்டு கேம்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு. இந்த கேம்ஸை ட்ரஸ்ட் வேல் மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு வேலில் ப்ளே பண்ண முடியும். இந்த கேம்ஸில் டெஸ்ட் ஷூட்டர், டெஸ்ட் கிரஷ், டெஸ்ட் ஆர்ச்சரி, பெப்பே குபேரா கூட இன்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுற கிரஷ் கேம் தான் டெஸ்ட் கிரஷ். பெப்பே குபேரா ஒரு டாப்பிங் கேம். இது ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் டெஸ்ட் சேட். டெஸ்ட் சேட் ஒரு ஏஐ பவர்டு சர்ச் என்ஜின். இது சாட் ஜிபிடி மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கும். கம்பெனி
சொல்றபடி இது வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஏஐ சர்ச் என்ஜின். அடுத்த ப்ராஜெக்ட் டெஸ்ட் ஜாக்பாட். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாக் செயின் ஜாக்பாட் சிஸ்டம். ஜஸ்ட் $1 இல்லை $5 கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ், டோட்டல் கலெக்ஷன் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக பண்ணிட்டு இருக்கு. கம்பெனி இன்ஃபர்மேஷன் படி ப்ரைஸ் பூலில் அரவுண்ட் 70% பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ட்ரஸ்ட் வேலட் மாதிரி ஒரு வேலட் யூஸ் பண்ணுறா யார் வேணாலும் எந்த கண்ட்ரிலேருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்த ப்ராஜெக்ட் எய்த்ரா. எய்த்ரான்னா டெஸ்வர்ஸோட வர்ச்சுவல் வேர்ல்டு. இது ஒரு வர்ச்சுவல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ரியல் வேர்ல்டில் லேண்டு வாங்குற மாதிரி இங்கே டிஜிட்டல் லேண்டு பை பண்ண முடியும். அதோட யூட்டிலிட்டியும் டெஸ்ட் டோக்கன் தான். இது ஃபியூச்சரில் பெரிய ஒரு அசட்டாய் மாறிடும். இப்போ ப்ராஜெக்ட் டெஸ்டோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் டெஸ்டோட ஜாயின் பண்ணதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்டரா ஜாயின் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் அஃபிலியேட் பார்ட்னரா ஜாயின் பண்ணி ப்ராஜெக்டா ப்ரமோட் பண்ணலாம். கம்பெனி காம்பன்சேஷன் பிளான் படி இன்வெஸ்டுக்கு டெய்லி 0.7 இருந்து 1.2 வரைக்கும் ROI ரிசீவ் பண்ண முடியும். இன்வெஸ்டரா ஜாயின் பண்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டோட 2x வரை ROI ரிசீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க $1000 இன்வெஸ்ட் பண்ணினா டோட்டல் $2000 வரை ROI ரிசீவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரமோட் பண்ண கம்பல்சரி இல்லை. ஆனால் ப்ராஜெக்டா ப்ரமோட் பண்ண விருப்பம் இருந்தால் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாக அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஜாயின் பண்ண ஸ்பான்சரோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ரெஜிஸ்டர் பண்ணின அப்புறம் மினிமம் $100 இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ண முடியும். $100, $250, $500, $10,000 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அஃபிலியேட் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணின அப்புறம் கம்பெனி நமக்கு 2 ரெஃபரல் லிங்க்ஸ் கொடுக்கும். ஒரு லெஃப்ட் லிங்க், இன்னொரு ரைட் லிங்க். இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ பேரை வேணாலும் டைரக்டாக இன்வைட் பண்ண முடியும். நம்ம டைரக்டாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் தான் லெவல் 1 இல்லை லெவல் 1 மெம்பர்ஸ். லெவல் 1 மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனி காம்பன்சேஷன் பிளான் படி 10% டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டு $100 இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு $10 டைரக்ட் இன்கம் கிடைக்கும். $1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு $100 டைரக்ட் இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம். அது மட்டும் இல்லை, நம்ம டைரக்ட் ரெஃபரல்ஸ் டெய்லி ரிசீவ் பண்ணுற ROIயில் இருந்தும் கமிஷன் ரிசீவ் பண்ண முடியும். கம்பெனி பிளான் படி லெவல் 1ல் 15% கமிஷன் கிடைக்கும், லெவல் 2ல் 10%, லெவல் 3ல் 5%. அப்புறம் அதுக்கு மேலே லெவல் 4லேருந்து லெவல் 40 வரைக்கும் கமிஷன் ரிசீவ் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டோட்டல் 40 லெவலிருந்து இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். டீம் க்ரோ ஆகும்போது நமக்கு தெரியாத மெம்பர்ஸோட பிஸ்னஸ்லேருந்தும் இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதனால டீம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணினா லாங் டேர்மில் நல்ல இன்கம் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ ப்ராஜெக்டர்ஸோட ரேங்க் சிஸ்டம் ரிவார்ட்ஸும் பற்றி பார்க்கலாம். இந்த ரேங்க் சிஸ்டம் பைனரி மேட்சிங்கில் ஒர்க் ஆகுது. அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பிஸ்னஸ் ஈக்குவலாக மேட்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் ரூபி. லெஃப்டில் $1000, ரைட்டில் $1000 மேட்ச் ஆனால் ரூபி ரேங்க் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ரேங்கில் கம்பெனி பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்த ரேங்க் சில்வர். $500 மேட்சிங் கம்ப்ளீட் ஆனால் $100 ஒன் டைம் ரிவார்டு ரிசீவ் பண்ண முடியும். பேர்ல் ரேங்குக்கு $10,000 மேட்சிங் வேணும். இந்த ரேங்கில் $200 ஒன் டைம் ரிவார்டு கிடைக்கும். சஃபயர் ரேங்குக்கு $25,000 மேட்சிங் வேணும். இந்த ரேங்கில் $300 ஒன் டைம் இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். பிளாட்டினம் ரேங்குக்கு $50,000 மேட்சிங் வேணும். இந்த ரேங்கில் $400 ஒன் டைம் இன்கம் கிடைக்கும். கோல்டு ரேங்கை அச்சீவ் பண்ணதுக்கு $1 lakh மேட்ச் பண்ணணும். அந்த ரேங்கில் கம்பெனி $500 சேலரி கொடுக்குறேன். டைமண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணதுக்கு $2 lakh மேட்ச் பண்ணணும். இந்த ரேங்கில் கம்பெனி மந்த்லி சேலரி $1,000 கொடுக்குறேன்.
அதுக்கு மேலே டபுள் டைமண்ட், டான் பின், கமாண்டர் பின், கிங் குயின் பின் மற்றும் எம்போ பின் மாதிரி ஹையர் லீடர்ஷிப் ரேங்க்ஸ் இருக்குது. கம்பெனி காம்பன்சேஷன் பிளான் படி இந்த ஹையர் ரேங்க் அச்சீவ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வெஹிக்கிள் ரிவார்ட்ஸ், லீடர்ஷிப் இன்சென்டிவ், லக்ஸுரி ரிவார்ட்ஸ், ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் இந்த ஸ்க்ரீனில் காணும்படி ப்ரொவைட் பண்ணப்படும். இப்போ ப்ராஜெக்டர்ஸோட இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கும் ஒயிட் பேப்பர் மற்றும் ரோட் மேப் இருக்கும். ஆனால் சில ப்ராஜெக்ட் ரோட் மேப்பில் சொல்கிற விஷயங்களை கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஆனால் ப்ராஜெக்ட் டெஸ்க் கம்பெனி ஷேர் பண்ணுற ரோட் மேப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால தான் கம்யூனிட்டிக்குள்ளே நல்ல கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகுது. ப்ராஜெக்ட் டெஸ்ட் சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்குது. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், எக்ஸு மற்றும் வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரெகுலராக அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. நியூ ப்ராஜெக்ட் லான்ச்சஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், ஈவெண்ட்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லாம் கம்யூனிட்டிக்கு அப்டேட் பண்ணப்படுறது. இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.